அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, நரசிம்மரை கும்பிடுவது, பெருமாளுடைய அவதாரங்களை கும்பிடுவது, கோவிந்தநாமாவளி சொல்ல சொல்ல திவ்ய தேசத்துக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படும். சிலருக்கு திவ்ய தேசத்தில் ஏதாவது ஒரு தேசத்தை தரிசனம் செய்யக்கூடிய பிராப்தங்கள் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தை பெறுவதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் ஆச்சரியம், உத்தியோகம் ஆச்சரியம், வியாபாரம் ஆச்சரியம் என்ற அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்து கொள்ளலாம். கார்த்திகை மாதத்தில் அப்ளிகேஷன் போடுவது, வெளிநாட்டுகளுக்கு வேலை தேடுவது எல்லாமே டக்கு டக்குன்று ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுப செய்திகள் டக்கு டக்குன்று ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக குழந்தைங்களை விட்டு துணை அல்லது துணைவியாரை விட்டு பிரிந்திருந்த தம்பதியினர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். காது மூக்கு தொண்டை பற்கள் அலர்ஜி சைனஸ் ஒத்த தலைவலியில் மட்டும் அதீத கவனமாக கன்னியா ராசிக்காரர்கள் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சாப்பாடு எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் தானம் கொடுக்க நல்லதும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்திற்கு ரொம்ப நாட்களாக அப்ளிகேஷன் போட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல உத்தியோகங்கள் கிடைக்கும். படிப்பு தடை நீங்குவதற்கு உண்டான காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியமும் சிறிது கவனம்.